புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. என்ன பண்ண, கொஞ்சம் சொந்த வேலைகள், சில தவிர்க்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே இருந்தனால என்னால் தொடர்ந்து காணொளி போட முடியலை. ஆனாலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன். இந்த சேமஸ் எவர்னு புக்கை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 2 காணொளி போட்டிருப்பேன். அதை தொடர்ந்து இந்த காணொலியில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். எப்பா எத்தனை காணொளி! சாப்டர் 13 எலசன் அண்ட் டிஸ்பேர். நம்மளோட முன்னேற்றத்திற்கு நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டுமே முக்கியம். இதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் இதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அது எப்படின்னா, பணத்தை நம்ம சேமிக்கும் போது ஒரு அவநம்பிக்கையாளர் மாதிரி அதிகமாக சேமிச்சுக்கிட்டே இருக்கோம். அதே பணத்தை எதில் முதலீடு பண்ணலாம், இடத்துலையா இல்லைனா தங்கத்துலையா அப்படிங்கிறபோது ஒரு நம்பிக்கையாளர் மாதிரி முதலீடும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாழ்க்கையில் இந்த ரெண்டையுமே நம்ம கடைப்பிடிக்கணும். அதே நேரத்தில் இது ஒரு சரிசமமான நிலையில் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நம்பிக்கையோடு எதுலேயுமே நம்பிக்கை வை அப்படின்ட்டு. அதனால் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நிறைய விஷயத்தில் நம்ம அவநம்பிக்கையை பார்க்க தான் செய்கிறோம். இந்த வரலாறு நெடுங்களும் அவநம்பிக்கை நம்மளை சுற்றியே இருக்குது. அதனால் இதுக்கு இடைப்பட்ட இதில் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் ஒருவேளை தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடைப்பட்ட இடையில தான் இருப்பீங்க. சாப்டர் 14 கேசுவலிட்டிஸ் அண்ட் பெர்ஃபெக்ஷன். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் அவ்வளோ தூரம் கச்சிதமானவன் இல்லை, நான் அந்த லெவலுக்கு எதையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறது கிடையாது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா நம்ம அவ்வளோ தூரம் கச்சிதமானவங்களாக இல்லாதது தான் ரொம்ப நல்லது. இன்றைக்கி மகாவிஷ்ணுங்கிறவர் அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. யாருமே கச்சிதமானவங்களாக இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்ஜென்மத்தில் பண்ண வேணை அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு தப்பான கண்ணோட்டம்னே சொல்லலாம். மதத்தை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பரிணாம வளர்ச்சியோட கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களில் கிட்டத்தட்ட ஒரு 99% உயிரினங்கள் அழிஞ்சுது. மீதி உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வளர்ச்சியை எட்டிக்கிட்டே தான் வருது. அதில் மனுஷனும் ஒருத்தன். அப்படி இருக்கும்போது எந்த இனமும் எதுலேயுமே கச்சிதமாக இருக்கிறது கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு திறமை இழந்தால் தான் இன்னொரு திறமையே நமக்கு கிடைக்கிது. அதனால் கச்சிதமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது கவனம் செலுத்தி அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன இதுலையாவது நம்மளை மேம்படுத்தி கொள்ள தான் முயற்சி பண்ணணும். சாப்டர் 15 இட்ஸ் சப்போஸ் டு பி ஹார்டு. நம்ம பின்தொடர ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு விலை உண்டு, ஒரு வழி உண்டு. அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம பின்தொடரவே முடியும். அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ் ஒரு வாட்டி சொன்னார், உங்கள் வேலையில் பாதி வேலையாவது ரசித்து செய்கிறீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே சிறந்த விஷயம் அப்படின்னு. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உள்ளுக்குள்ளே அரசியல் இருக்கும், பொறாமை இருக்கும், போட்டி இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம சகிச்சா மட்டுமே தான் தொழில் நிறுவனத்தில் முன்னேறவே முடியும். சாப்டர் 16 கீப் ரன்னிங். ஒரு முறை ஜெயிக்கிறதுனால நம்ம தோற்கவே மாட்டோங்கிற மாதிரியான அர்த்தம் கிடையாது. எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்கணுமேனு சொல்லிவிட்டு வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ கடினமாக நம்ம உழைக்கிறோம். அப்படி கடினமாக உழைச்சி நம்மளுடைய இலக்கை கூட அடைஞ்சிடறோம். அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு கூட விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா என்னென்னா சூழல் மாறும். அப்போ போட்டிகள் புதுசாக உருவாகும். அப்போவும் நம்ம உழைச்சி தான் ஆகணும். அப்போவும் அந்த போட்டியில் நம்ம நின்று தான் ஆகணும். அதனால் நம்ம தொடர்ந்து ஓடுறதே நல்லது தான். சாப்டர் 17 ஒண்டர்ஸ் ஆஃப் த ஃப்யூச்சர். ஒரு சின்ன கண்டுபிடிப்பு கூட எதிர்காலத்தில் என்னவா மாறும்னு யாராலையுமே கணிக்கவே முடியாது. ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு பின்தங்கிய நிலையிலே இருக்கிறோம். அந்த கண்டுபிடிப்பை நம்ம எளிதாக ஏற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது கடந்த 10 இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் எதுவுமே பெருசாக கண்டுபிடிக்காத மாதிரியே நமக்கு தோணும். அப்புறமா காலப்போக்கில் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறத நம்ம கண்கூட பார்ப்போம். அப்போ தான் நமக்கு தெரியும் இவ்வளோ விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபேஸ்புக்கே அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. குடி போதையில் கல்லூரி மாணவர்கள் அவங்களோட புகைப்படத்தை பதிவேற்றுறதுக்காக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பின்னாட்களில் அதுவே அரசியலுக்காகவே பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் என்னென்னா இதெல்லாம் ஒரு நீண்டகால நோக்கத்தோடு இந்த புள்ளிகளெலாம் இணைக்கும் போது தான் நமக்கே இந்த விஷயமே புரிபடும். சாப்டர் 18 ஹார்டர் தென் இட் லுக்ஸ் அண்டு நாட் அஸ் ஃபன் இட் சீம்ஸ். இங்கே திறமைகள் விளம்பரப்படுத்தப்படுது, ஆனால் குறைபாடுகள் மறைக்கப்படுது. நம்மளோட சொந்த ரெஸ்யூமே எடுத்துக்கிட்டாலுமே நம்மளோட திறமைகளை தான் அங்கே குறிப்பிட்டிருப்போம். நம்ம எதுலலாம் வீக்காக இருக்கோம், எதுலலாம் திறமை கம்மியாக இருக்குங்கிறத நம்ம குறிப்பிடவே மாட்டோம். அதே மாதிரி நம்ம பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் பார்த்து பிரமிக்கிறோம். உதாரணத்துக்கு வாரன் பஃபட் எடுத்துக்கலாம். வாரன் பஃபட் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சவர், உலகத்திலே பெரிய பணக்காரர் தான். ஆனால் அவரோட சுயசரிதை புத்தகத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும் அவர் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி விட்டுருக்காருன்னு. இதே கதை தான் பில்கேட்ஸுக்கும். பில்கேட்ஸோட மனைவி மெலிண்டா கேட்ஸை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க விவாகரத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு தான் எல்லாருமே நினச்சாங்க. விவாகரத்து பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. நம்ம பிரமிக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இதைத்தான் தமிழில் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம வெற்றியாளர்கள்லாம் சூப்பர் ஹீரோவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சரியான நேரத்தில் சரியான காயை நகர்த்தினால தான் அந்த இடத்த அடைஞ்சாங்க.
ஆனால் ஒரு இதில் வெற்றி அடைஞ்சாலும் இன்னொரு இதில் தோல்வி அடைஞ்சதையும் நம்ம உத்து கவனிக்கணும். அதை தான் இந்த சாப்டர் சொல்லுது. சாப்டர் 19 இன்சென்டிவ்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் த வேர்ல்டு. கலிலியோ காலத்தில் பூமி சூரியனை சுற்றி வரதை நிறைய விஞ்ஞானிகள் நம்பினாங்க. இருந்தும் யாரும் ஏன் வெளியில் வந்து சொல்லலைன்னு தெரியுமா? காரணம் என்னென்னு பார்த்தா எல்லாத்துக்குமே குடும்பம் இருந்துச்சு. இந்த உண்மையை சொன்னோன்னா அவங்க கொல்லப்படுவாங்க. இதே தான் நீங்களும் நானும் ஒரு கூட்டத்தோட ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகாட்ட கூட அந்த கூட்டம் நம்மளை விளக்கிடுமோ, நம்ம அந்த கூட்டத்தோடு சேர முடியாதோ அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த விஷயத்துக்கெல்லாம் ஆமாம் போடுறோம். காரணம் என்னென்னா, அந்த கூட்டத்திலேருந்து நமக்கு ஏதாவது வெகுமதியோ ஏதோ ஒரு பலனோ கிடைக்க தான் செய்யுது. நம்ம எப்போவுமே ஒரு சமூகத்தை சார்ந்தே தான் இருக்கிறோம். அதில் எப்போவுமே நியாயங்கள் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அநியாயங்களும் நடக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாத காரணத்தினால அதுக்கு நம்ம ஆமாம் போட வேண்டிய சூழலும் ஏற்பட தான் செய்யுது. சாப்டர் 20 நவ் யூ கெட் இட். உங்களோட சொந்த அனுபவத்தை தவிர இங்கே எதுவுமே முக்கியமானதாக படாது. எல்லா தலைமுறையும் எடுத்துக்கிட்டாலும் அவங்க எல்லா விஷயத்தையுமே பட்டு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட அனுபவ ரீதியில் தான் எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. மற்றவங்க தன்னோட அனுபவத்தை சொன்னால் கூட அதை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. நமக்கு ஒரு பின்னடைவோ ஒரு கஷ்டமோ நமக்கு வந்தால் தான் அதை அனுபவித்தா மட்டும்தான் அந்த அனுபவத்தை நம்ம ஏற்றுக்கிடுவோம். மற்றவங்க சொல்கிறனால அதை நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியாது. அதுதான் இந்த சாப்டர் சொல்லுது. சாப்டர் 21 டைம் ஹரிசான். நம்மளோட நீண்ட கால ஓட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மாரத்தான் ஓட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன குறுகிய ஓட்டத்தை சேர்த்தா தான் அது பெரிய நீண்ட ஓட்டமே ஆகுது. அதே மாதிரி நம்ம நீண்ட காலத்துக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சோன்னா நம்ம உறவுகளோடையும் நம்ம மனைவிகளோடையும் நம்ம சொந்த பந்தங்களோடையும் நிறைய விஷயத்தில் ஒத்து போகவே ஆகணும். அப்படி ஒத்து போனால் மட்டும்தான் அவங்களும் நம்மளோட பயணிக்க தயாராகவே இருப்பாங்க. சாப்டர் 22 ட்ரை டூ ஹார்டு. நம்ம எப்போவுமே சிக்கலான விஷயம் எளிமையான விஷயம் அந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோன்னா சிக்கலான விஷயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் எளிமையான விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது. காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, எளிமையான விஷயத்தில் அவ்வளோ தூரம் பலன் கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதான் சிக்கலான விஷயத்தில் இதில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியுங்கிற மாதிரி நம்ம மனநிலை இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ புத்தகங்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ பொன்னியின் செல்வன் 5 பாகமாக இருக்குது. அந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்க தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வாசிப்பாங்களான்னு கேட்டால் அதான் கிடையாது. ஏன்னா அது பெருசாக இருக்குது, அது சிக்கலானதாக இருக்குது, அது பிரமிக்க வைக்கிறதா இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க வாசிக்கிறத கூட கைவிட்டுறாங்க. அதே எளிமையாக ஒரு புத்தகம் போட்டோன்னா அவங்க அதை எடுத்துக்கிட மாட்டாங்க. அதில் எந்த விறுவிறுப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பெரும்பாலும் எளிமையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. சாப்டர் 23 லாஸ்ட் சாப்டர் ஊன்ஸ் ஹீல் ஸ்கேர் லாஸ்ட்டு. அதாவது காயம் ஆறிடும், ஆனால் அதோட வடு கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னோட அனுபவம் என்னோட சூழலை பொறுத்து மாறும், வேற ஒருத்தரோட அனுபவம் அவரோட சூழலை பொறுத்து மாறும். அதனால் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு அவங்களோட அனுபவத்தை பொறுத்து இருக்குது. இங்கே நம்ம கருத்து வேறுபாடு கொள்கிறத விட அவங்க அனுபவத்தை பொறுத்து அதை அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறது நல்லது. அதை தான் இந்த சாப்டர் சொல்லுது. இது ஓரளவு நான் சொன்னது புரியாமல் கூட இருந்திருக்கலாம். சரி, இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த டாப்பிக்கை. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும். அது ஒரு நாளைக்கு நான் பேசலான்னு இருக்கேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.